பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங் தாங்க பூரியும் குருமாவும் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன். பூரிக்கு மாவு பிசைஞ்சு ஊற விட்டுட்டேன். உருளைக்கிழங்குமே வேக வச்சுட்டேன். சாம்பார்லாம் இருந்ததுங்க, அதையுமே கழுவிட்டேன். உருளைக்கிழங்குமே பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு. பச்சை தண்ணியில் போட்டு தோல் நீக்கிட்டு மசிச்சு ஒரு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் தம்பி விளையாட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்க. அதையுமே எடுத்துகிட்டு பெருக்கிட்டு வீட்டையுமே தொடச்சிட்டாங்க. குருமா செய்ய அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தக்காளி, இஞ்சி, கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ பொட்டுக்கடலையை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல, அது கூட தண்ணி ஊற்றி கலக்கி ஓரமாக வச்சிடலாம். சில்லித்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி உருளைக்கிழங்கு போட்டுடலாம். பூரியும் மாவு பிசைஞ்சு போட்டுடலாங்க. கடலை மாவை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறப்ப கட்டித்தன்மை கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்குங்க. பூரியுமே போட்டு ஈவினிங் இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?